ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். டேனியல் கோல்மன் 1995 வெளியிட்ட எமோஷ்னல் இன்டெலிஜென்ட் புக்கோட சம்மரியை இங்கே பார்க்கலாம். எமோஷ்னல் இன்டெலிஜென்ட் என்பது உணர்ச்சி நுண்ணறிவு. அதாவது நம்ம உணர்ச்சிகளை எப்படி உணர்ந்து எப்படி கையாள வேண்டும் என்பதற்கான அறிவு தான் உணர்ச்சி நுண்ணறிவு. எமோஷ்னல் இன்டெலிஜென்ட் ஏன் தேவைன்னா, நம்மளோட வேலை, உறவு, மனநலம் எல்லாவற்றுக்கும் நன்மை தர உணர்ச்சி நுண்ணறிவு தேவைப்படுகிறது. எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸோட காம்பனன்ட்ஸ் பார்ப்போம். செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன், மோட்டிவேஷன், எம்பத்தி, சோசியல் ஸ்கில்ஸ், அப்படி 5 காம்பனண்ட்டை சொல்லியிருக்காரு. செல்ஃப் அவேர்னஸ் என்பது நம்மளோட உணர்ச்சியை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறணும். செல்ஃப் ரெகுலேஷன்ன்றது கோபம், பதட்டம், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும். மோட்டிவேஷன்றது நமக்கு நாமே உள்ளார்ந்த ஒரு தூண்டுதல், மன உழைப்பு, உள்ளார்ந்த தூண்டுதல். எம்பத்தின்றது பிறரின் உணர்வுகளை உணர்தல், அக்கறை காட்டல். சோஷியல் ஸ்கில்ஸ் என்றது நன்றாக உறவுகளை உருவாக்குதல், குழுவாக சேர்ந்து வேலை செய்தல், இதை குறிப்பிடுறாரு. இப்போது சுய விழிப்புணர்வு என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். செல்ஃப் அவேர்னஸ் என்பது நம் மனநிலை, உணர்ச்சி, ஆசைகள் மற்றும் மனநிலையை நன்றாக அறிதலாகும். எமோஷ்னல் இன்டெலிஜென்ட்டோட அடிப்படை பாகமே ஃபஸ்ட்டு நம்ம அறிதல். நம்மோட உணர்ச்சிகளை உணர்ந்து அது எதனால் வருகிறது, எப்பொழுது வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். செல்ஃப் அவேர்னஸ் என்பது மனிதர்கள் தங்களில் பலங்களையும் பலவீனங்களையும் தெரிந்து கொண்டு அதனை மேம்படுத்த முயற்சி செய்வார்கள். இது மன அழுத்தத்தை குறைக்கவும் நல்ல முடிவுகளை எடுக்கவும் உதவுகிறது. செல்ஃப் அவேர்னஸோட எப்படி நம்ம பெருக்கலான்றதுக்குரிய வழிமுறைகள். ஒவ்வொரு நாளும் நம்மளோட உணர்ச்சிகளை நாமளே ஜேர்னலாக எழுதலாம், மெடிடேஷன் பண்ணலாம், தியானம் பண்ணலாம். மற்றவங்க சொல்கிற ஃபீட்பேக்கை திறந்த மனதுடன் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதன் மூலம் செல்ஃப் அவேர்னஸ் பெருகுன்னு சொல்கிறாரு ஆத்தர். செல்ஃப் ரெகுலேஷன் நெக்ஸ்ட் டாபிக். செல்ஃப் ரெகுலேஷன் என்பது நம்மளுடைய உணர்ச்சிகளை நன்றாக கட்டுப்படுத்தி அவசரத்தன்மை இல்லாமல் சூழலுக்கு ஏற்ப நடந்து கொள்ளுதல் ஆகும். அதாவது கோபம், கவலை, பதட்டம் போன்ற உணர்ச்சிகளை உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் தடுத்து கொள்ளும் திறனாகும். செல்ஃப் ரெகுலேஷன் உள்ளவர்கள் பொதுவாக மன அழுத்தம் சிக்கல்களில் இருந்து அமைதியாக சமாளிக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு தவறான முடிவு, உரையாடல்கள், பிரச்சனைகள் குறைகிறது. ரெகுலேஷனை வளர்க்க என்ன செய்யலாம்? கோபம் வந்தால் 10லிருந்து 15 நிமிஷங்க சுவாசத்தில் கவனத்தை செலுத்தணும். ஒரு நிலையான மனநிலைக்கு தியானம், யோகா போன்ற பழக்கங்களை செய்யணும். நம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த உரிய நேரத்தையும் இடத்தையும் தேர்ந்தெடுக்கணும். ரெகுலேஷனை பற்றி அழகாக சொல்லியிருக்காரு ஆத்தர். மோட்டிவேஷன் என்பது வேலையிலோ வாழ்க்கையிலோ உள்ளார்ந்த மனதுக்குள் இருந்து வரும் தூண்டுதல் ஆகும். வெளிப்புறத்திலிருந்து வரும் வெற்றிகளுக்கு மட்டுமல்லாமல் உள்ளார்ந்த சுகாதாரத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உண்மையான மோட்டிவேஷன் உள்ளவர்கள் கடின உழைப்பையும் ஆர்வமாக செய்கிறார்கள். தோல்வி வந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சி செய்வார்கள். மோட்டிவேஷனை வளர்ப்பதற்கு ஆத்தர் சொல்லும் ஐடியாஸ். நம்மளுடைய சுய இலக்குகளை தெளிவாக அமைக்க வேண்டும். நம்மளை ஊக்குவிக்கும் கதைகள், கவிதைகளை படிக்கவும், சின்ன சின்ன வெற்றிகளையும் கொண்டாடி சாதனைகளையும் கொண்டாடி மகிழ்ச்சி அடையணும்னு சொல்கிறார். அடுத்து அவர் கூறுறது எம்பத்தி என்பது மற்றவரின் உணர்ச்சிகளை உணர்ந்து அவர்களோடு உணர்ச்சி பிணைப்பை உருவாக்கும் திறனாகும். அதாவது இது ஒருவரின் மனநிலையில் நுழைந்து அவர்களை உணர்வதை குறிக்கும். எம்பத்தி உள்ளவர்கள் நல்ல உறவுகளை உருவாக்கி குழப்பங்களை தடுக்கிறார்கள். எம்பத்தி ஏன் முக்கியம் சொல்றாருன்னா, மனிதர்களுக்கு அக்கறையும் ஆதரவும் கொடுப்பது சமூக வாழ்க்கையில் முக்கியம்னு ஆத்தர் குறிப்பிடுகிறார். இப்போ எம்பதியை வளர்ப்பதற்கான வழிகளை அவர் சொல்வன, மற்றவங்க சொல்வதையும் நம்ம கவனமாக கேட்கணும், அவர்களின் பார்வையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யணும், அவர்களுக்காக உதவ மனம் திறந்து எப்போதும் இருங்கள் என்று கூறுகிறார். அவர் சொல்றது சோசியல் ஸ்கில்ஸ் என்பது நம்முடைய தொடர்பு திறன், மற்றவர்களோடு நல்ல உறவுகளை உருவாக்கி குழுவாக வேலை செய்யும் திறனாகும். இது நல்ல வழக்கமான பேச்சு, கருத்துக்கள் பரிமாற்றம், பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக உதவுகிறது. சோஷியல் ஸ்கில் மேம்படும் போது நமது வேலை, குடும்பம், நண்பர்கள் அனைவரிடமும் நல்ல உறவு மேம்படுகிறது. நல்ல சமூக திறன் கொண்டவர் மூலம் குழுவில் தலைமை ஏற்று மற்றவர்களை ஊக்குவித்து செயல்படுவார். சோஷியல் ஸ்கில்லை வளர்ப்பதற்கான வழிகளாக ஆத்தர் கூறுவன.
தெளிவான மற்றும் நேர்மையான தொடர்பாக பேசிக்கொள்ளுதல். பிறரின் கருத்துக்களை மதித்து கேளுங்கள். குழு வேலைகளில் ஆர்வமாக கலந்து கொள்ளுங்கள். டேனியல் கோல்மன் சொன்ன மாதிரி உணர்ச்சி நுண்ணறிவானது 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அது செல்ஃப் ரெகுலேஷன், மோட்டிவேஷன், எம்பதி, சோஷியல் ஸ்கில்ஸ், செல்ஃப் அவேர்னஸ் எல்லாத்தையும் இப்போ நல்லபடியாக பார்த்தோம். அதை எப்படி பெருக்கலாம், வளர்த்துக்கலான்றதை பற்றின இதையும் நம்ம பார்த்தோம். நடைமுறை வாழ்வில் அதை எப்படி அப்ளை பண்ணலான்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உணர்ச்சிகளை கவனிக்கணும். தினசரி மனநிலை உணர்ச்சியை ஜேர்னலாக எழுதலாம். கொந்தளிப்பு, கவலைலாம் வந்தால் காரணத்தை யோசிக்கணும். நம்மளோட உணர்ச்சி கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். கோபம், பதட்டம் வரும்போது உடனே பதிலளிக்கக்கூடாது. சிறிது நேரம் சுவாச பயிற்சி எடுக்கலாம். மனசுக்கு அமைதி வேணும்னா தியானம், யோகா இந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம். பிறரை புரிந்து கொள்ளுதல். குடும்பம், நண்பர்கள், சக ஊழியர்கள் எப்படி நம்மளை ஃபீல் பண்ணுறாங்க அவங்கள நம்ம ஃபீல் பண்ணணும். அவர்களோடு நல்ல தொடர்புக்கான ஏற்ற முறையில் பேசணும். நல்ல தொடர்புகளை வளர்க்கணும். மனம் திறந்து நேரடியாகவே உரையாடலை வைத்து உறவை வலுப்படுத்தணும். ஸ்ட்ரெஸ்ஸையும் சமாளிக்கணும்னா பிரச்சனையை நேர்மையாக பார்க்கணும். அதன் தீர்வை அமைதியாக யோசிக்கணும். ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன ரெஸ்ட் எடுத்து மனதை ரிலாக்ஸ் பண்ணணும். நல்ல உணவு, நல்ல தூக்கம், உடற்பயிற்சி செய்யும் பழக்க வழக்கங்களையும் மேற்கொள்ளணும். இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்தவங்க அனைவருக்கும் நன்றி. சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.